வெளியே வந்துட்டு திரும்பவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். திரும்பவும் சொல்கிறது, உடற்பயிற்சி, அடுத்தது சிந்தனை. இது இரண்டுமே நம்ம கட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சிந்தனைன்னு சொல்லும் போது படிக்கிற குழந்தைகளுக்கு நமக்கு அதாவது ஜெனட்டிக்காக வர நீரிழிவு நோயை தவிர அவங்களுக்கு சிந்தனைகள் எப்போதுமே நல்லதாக தான் இருக்கும். அவங்களுக்கு ப்ரியர் ப்ரெஷர் வந்து அவங்களோட 8th ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட லைஃப்பை அவங்க அழகாக கொண்டு போவாங்க. அவங்க என்ன செய்யணும், நல்லா விளையாடுறதும் சரி, அவங்களோட படிப்பில் எவ்வளோ கவனம் செலுத்தணுங்கிறதும் சரி, அவங்க விளையாட்டில் ஏதாவது கவனம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் கவனம் இருந்தாலும் சரி, அவங்க சீராக எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க. ஆனால் பெரியவங்கள ஆக 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 நமக்கு என்ன வருதுன்னா, வேலையிலையும் சரி படிப்புலையும் சரி மற்றவங்கள பார்த்து நம்மளோட எய்மை வந்து தொலைச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மன அழுத்தத்திலே நம்ம போகிறதால சீக்கிரமாக நமக்கு நீரிழிவு நோய் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சிந்தனைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இந்த கெட்ட சிந்தனையிலேருந்து வெளியே வர்றது, கம்பேரிஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒவ்வொரு வழிகள் கண்டிப்பாக இருக்கும்.